ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. பிரதர் வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? ஃபைனுங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 10வது மாதம் 2025 ம். வியாழக்கிழமை வந்து பேசிகிட்டு இருக்கோம். நான் ஏன் வந்துட்டு டேட்டில் மென்ஷன் பண்ணுறேன்னா, ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், சார் ஆக்சுவலாக வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க, பட் வந்து எப்போ பேசுனீங்க தெரியலிங்க சார்னாரு. அது நேற்று ம். பேசுனீங்களா, இல்லை போன மாதம் பேசுனீங்களா, இல்லை போன வருஷம் பேசுனீங்களா, எனக்கு தெரியலிங்க சார் எனக்கு. ம். அதனால் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்துட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டார். ஓகே. லாஸ்ட் ஒரு 2 மந்த் பிஃபோரா சரின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல மாதிரி பண்ணேன். ம். கிளாஸில் ஜாயின் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு, நீங்கள் கொடுத்த அந்த டீட்டெயில்ஸுங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஆக்சுவலாக அது. ம். ஸோ இனிமேல் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் டீட்டெயிலாக வந்துட்டு சொன்னோம்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்க. ஆக்சுவலாக வந்து இந்த நோ ஆஃப் ஜர்னி ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் 9ஆம் தேதி 11வது மாதம் 2023 வியாழக்கிழமைக்கு ஜாயின் பண்ணீங்க. அன்னைக்கு உங்களுக்கு டே 1. ஆமா. ஸோ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 10வது மாதம் 2025 வியாழக்கிழமை 701வது நாள். ம். உங்களுக்கு வந்துட்டு 8/10/2025 வந்துட்டு புதன்கிழமை எக்ஸாக்டாக வந்துட்டு இந்த நோ ஆஃப் ஜர்னியில் கண்டினியூ வந்துட்டு 700 நாள்ங்கிறது வந்து நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஆமா. ஸோ இந்த பயணத்திற்கு உள்ள வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட நல்ல விஷயங்கள், மாற்றங்கள் இதுவும், இந்த ஜர்னிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல நீங்க சந்திச்ச சில நெகட்டிவான விஷயங்கள் என்னென்ன, அதையும் 2த்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வந்துட்டு ஒரு ஃபீட்பேக்கா வந்து நம்ம வந்துட்டு இங்க பேசலாங்க. சரிங்களா? சரிங்க. சரி, ஓகேங்க. ஸோ இப்போ இந்த 701வது நாள் அப்படிங்கிறது வந்துட்டு உங்க லைஃப்ல நீங்க வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி போயிட்டு இருக்குங்க உங்களுக்கு? அற்புதமா இருக்குங்க. ம். முதல் நாள் 1வது நாள் நான் ஆரம்பிக்கும்போது, ம். எனக்கு வந்து இருந்த ஒரு மனநிலைமைக்கும், இப்ப இந்த ம். 701வது நாள் ம். வரக்கூடிய இந்த 701வது நாள் இருக்கக்கூடிய இன்னைக்குள்ள ம். இன்னைக்கு நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இதுக்கும் நிறைய விதமான வித்தியாசங்கள் தெரியுதுங்க. ம். ஃபார் எக்ஸாம்பிள், ம். ஃபர்ஸ்ட் டே நான் இத ஆரம்பிக்கும்போது எனக்கு வந்து ம். எல்லா ஃபீட்பேக்லயும் நான் சொன்ன மாரி தான். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நான் ஃபாலோ பண்ணிருவேனாங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ம். இப்ப வந்து என்னன்னா, ம். 201வது நாள் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமா தான் தெரியுது. நம்ம 201 நாள் வந்து இத வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது வந்து ஏன்னா நேத்து தான் அது ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. ம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 201வது நாள் அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியிற மாரி, ஆமா 201வது நாள் அப்படிங்கிற ஒரு இதுவும் வருது. ம். தென் இத ஃபாலோ பண்ணும்போது எனக்கு மிக மிக முக்கியமா கிடைக்கிறது வந்து என்னுடைய டைம் எனக்கு கிடைச்சிருக்கு. ம். எல்லாருக்குமே 24 மணி நேரங்கிறது வந்து எல்லாருக்கும் காமன் தான். ம். அந்த 24 மணி நேரத்த ஒரு மனிதன் வந்து எப்படி பயன்படுத்தலாம் ம். அப்படிங்கிறது வந்து இந்த 201 நாள் ஃபீட்பேக்லயே ம். ஜர்னிலயே வந்து நான் வந்து ரொம்ப 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 கத்துக்கிட்டேன். ம். இதுக்கு முன்னாடி எப்பவும் போல யூசுவலா வந்து என்னன்னா, ம். ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிறது, 8 மணி வரைக்கும் டிவிய பார்க்கறது, இல்ல செல்போன பார்க்கறது. சம்டைம்ஸ் ஏதோ ஒரு பிள்ளையோட அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. ம். வெளியில போய் சுத்துறது, ஒய்ஃப்க்கு அதிகமா ஹெல்ப் பண்ணாது. இப்படியே நான் வந்து என்னோட லைஃப் போய்க்கிட்டு இருந்தது. அதனாலேயே காலையில போகும்போது பரபரப்பா போறது, வேலைக்கு போறம்போது ஹெச்ஆர் கிட்டயோ, மேனேஜர் கிட்டயோ, இன்ஜினியர் கிட்டயோ திட்டு வாங்குறது, ம். இப்படி இருந்தது. பட் ஆனா இப்ப வந்து என்னன்னா, இதுல இந்த நோஃபெப் வந்து நான் ஃபாலோ பண்ண எனக்குள்ள சேஞ்சஸ் நெறைய தெரியுது. என்னுடைய உயிர் சக்தி வந்து ஆற்றல் வந்து சேகரிக்கப்படுது. ம். தேவையில்லாத ஒரு ஆபாச படங்கள் பார்க்கவோ, பெண்கள ஒரு தரக்குறைவா பேசவோ, ம். தரக்குறைவா பார்க்கவோ, அந்த ஒரு எண்ணங்கள் வர்றதில்ல. ம். கூட்டத்துல தனியா நின்னு இருந்த ஒரு காலம் போய், இப்போ கூட்டம் வந்து நம்ம என்ன தேடி வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்ச மாரி ஒரு ஈர்ப்பு விதி. எல்லாத்தையும் ஈர்த்து அவங்களே சரி இந்த விஷயத்துக்கு இவன்ட்ட கேட்டா நல்லா இருக்கும். அப்படின்னு ஒப்பீனியன் கேட்டா நல்லா இருக்கும். ம். அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு சிச்சுவேஷன் ஆட்டோமேட்டிக்காவே வந்துருச்சு. காரணம் நான் எதுவுமே ஒரு மந்திரமோ, மாயமோ பண்ணல. என்ன நான் நேசிச்சேன். ம். டெய்லி காலையில இப்பலாம் காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சோம்னா 4:12, 2க்கு அலாரம் வைப்பேன். ஆனா ம். 4:07க்கு எந்திச்சு அந்த அலாரத்துக்கிட்டே நான் சவால் விடுவேன். "பாத்தியா உன்ன விட நான் சீக்கிரம் எந்திச்சிட்டேன்" அப்படின்னு. ம். அது எந்திச்சு வந்து சேவல் வெளியில கூவுற சேவல் கூட பார்த்துருச்சு. கிண்டலா சொல்லிட்டு போவேன். "உன்ன நான் ஜெயிச்சுட்டேன்டா" அப்படின்னு. ம். போயிட்டு காலையில எந்திச்சு என்னுடைய என்னுடைய வேக்கப் எந்திச்சு டெய்லி நான் ரொட்டீனா பண்ணக்கூடிய அந்த மார்னிங் ஹேபிட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு ஒர்க் அவுட் ம். போறேன். ம். ஒர்க் அவுட் போயிட்டு வந்தா 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் எனக்கு டைம்.
ம். எனக்கு 9 மணிக்கு தான் இங்க லோக்கல்ல டியூட்டிக்கு நான் போறேன் அப்படின்னு கேட்டா, இந்த ம். 8 டூ 9க்குள்ள என்னோட ஒய்ஃப் கிட்ட அவங்களுக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்றது, கடைக்கு போயிட்டு வர்றது, ஏதோ ஒரு வேற எதுவும் ஹெல்ப் பண்றது அப்படின்னு கேட்டா நான் பண்றேன். ம். குழந்தைகளோட நல்லா ஹேப்பியா விளையாடுது. குழந்தைகள கொண்டு போய் 8:50க்குலாம் ஸ்கூல்ல விட்டு 9 மணிக்கு நான் டியூட்டிக்கு போறேன் அப்படின்னாலுமே, ம். எனக்கு கிட்டத்தட்ட 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ம். ஒரு என்ன சொல்றது? ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட். ம். இன்னைக்கு இத சாதிச்சிரலாம். இன்னைக்கு இந்த வேலைய செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட நான் போறேன். ம். நேத்து பெண்டிங் வச்ச ஒர்க்க மேக்ஸிமம் பெண்டிங் இப்பலாம் வரதே கிடையாது. ஃபர்ஸ்ட்லாம் பெண்டிங் நெறைய ஃபைல் வச்சு வச்சுருவேன். இந்த ம். வேலைய நாளைக்கு பார்ப்போம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்பலாம் அப்படி கிடையாது. அன்னைய வேலைய அன்னைக்கு செஞ்சுக்கிட ஒரு டீசென்ட், ஒரு டிசிப்ளின். ம். அப்படி பண்றதுனால மேலதிகாரிகளுக்கு ஒரு என்ன சொல்றது? சரி சரவணன் கிட்ட குடுத்தா கரெக்ட்டா இருக்கும். ம். அவர் அந்த வேலைய அன்னைக்கே முடிச்சிருவாரு. பெண்டிங் வைக்க மாட்டேங்கிறாரு. நாளைக்குன்னு சொல்லி வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பேரு வந்திருக்கு. ம். இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திருவள்ளுவர் கூட ஒரு குறள் சொல்லுவாரு. "தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோற்றாமை நின்று" அப்படின்னு சொல்லுவாங்க. ம். பிறக்கும்போதே புகழோட தோன்றணும், இல்லாட்டி பிறந்து வேஸ்ட் அப்படிம்பாங்க. நமக்கு அப்படியே சொல்லுவாங்க. ஆனா யாருமே அப்படி புகழோட பிறக்கிறது யாருமே கிடையாது. ம். வாழக்கூடிய வாழ்க்கையில நம்ம புகழ் அடையறோமோ இல்லையோ, அந்த புகழ் அடைஞ்ச ஒரு மாயவாவது நம்ம உருவாக்குற அளவுக்கு நம்ம இருந்துக்கிடணும். ம். அடுத்தது என்னன்னா, இந்த உயிர் சக்திய நான் சேர்த்து வைக்கிறதுனால, ம். எனக்குள்ள இருந்த ஒரு குற்ற உணர்ச்சி என்னை விட்டு வெளிய போயிட்டு. ம். இதுல ஃபாலோ பண்ணும்போது எனக்கு வந்தக்கூடிய அது ஃபீமேல் அட்ராக்ஷன் என்ன ஆட்டோமேட்டிக்கா தேடி வந்தது. ம். நான் அத நினைச்சுக்கிட்டேன். செகண்ட் வந்தது இல்யூஷன் என்னன்னா, மணி அட்ராக்ட். ம். மணி அட்ராக்ட் என்னன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாரி என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன என்னுடைய பணத்த ம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் குடுக்காம என்னைய மிஸ்யூஸ் பண்ண மாரி பண்ணி என்னைய ரொம்ப ஃபீல் பண்ண வச்சாங்க. ம். அப்புறம் யோசிச்சேன். சரி நம்ம பணம் எங்கேயும் போகாது வரும் அப்படின்னு நினைச்சேன். ம். வந்துச்சு. ம். கிட்டத்தட்ட 6 மாசம் ஒரு முடிவுக்குள்ள கூட வந்துச்சு. ம். வந்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரீசென்ட்டா இப்போ நாங்க கல்ஃப்ல இருக்கும்போதே ஒரு காருக்கு 2 கார் எடுத்தேன். ம். ஹோண்டா சிட்டி 1, வேகனர் 1 எடுத்தேன். வேகனர் குடுத்தாச்சு. ம். ஹோண்டா சிட்டி எடுத்ததுல அப்பா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. ம். அப்ப யோசிச்சு ஒரு சில நேரத்துல அது ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னோனே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ம். அடடா! பணம் போச்சே அப்படின்னு ஒரு ஃபீலிங். இன்னொன்னு சரி பணம் போனாலும் பிரச்சனை இல்ல. பொருள் ம். போனாலும் பிரச்சனை இல்ல. அப்பாவுக்கு எந்த ஒரு சேதாரமும் எதுவுமே இல்ல. ம். அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ம். அப்பவும் நினைச்சுக்கிட்டேன், சரி இதுவும் ஒரு இல்யூஷன் தான். நம்மள ஒரு தோற்கடிக்கிறதுக்காக ம். இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ம். சோ இதுல நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ம். பார்த்தா கடைசியா இப்ப என்னடான்னா, அப்பா எனக்கு ஒரு ஒரு கார் 2,00,000 வாங்கின கார் போறதுக்கு கூட ஒரு 5,00,000 போட்டு ஆ இது எடுத்து குடுத்துட்டாங்க. பொலீரோ bolero. பொலீரோ ம். ம். பொலீரோ ஒரு மாடல் ஒண்ணு கார் டீசல் ம். போட்டு ஓட்டுற மாதிரி ஒரு கார் எடுத்து குடுத்துட்டாங்க. நினைச்சுக்கிட்டேன் ரைட் இதுவும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்னு ம். சொல்லிட்டு இது ஒரு இல்யூஷன். ம். நல்லது நடந்தாலும், கெட்டது நடந்தாலும் ஒரு இல்யூஷன் மாரி தான். ம். அப்படி சொல்லி விட்டுட்டேன். இடையிலேயே அடுத்து நல்ல பாடி நல்ல குரோத் ஆச்சு. ம். என்னுடைய தூக்கம் எனக்கு கிடைச்சது ஃபர்ஸ்ட். ம். என் ஒய்ஃப் கிட்ட பேசக்கூடிய டைம்கள் அதிகமாயிருச்சு. அவங்களுக்கு ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் அதிகமாச்சு. ஃபர்ஸ்ட்லாம் இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனாலயே என்னன்னு தெரியல, ஓவர் டென்ஷன். அடடா! இது தப்பா போச்சுன்னா அங்க வெடிச்சிருமே, இத்தன மக்கள் இறந்துருவாங்களே, இவ்வளவு இஷ்யூ ஆயிருமேங்கிற ஒரு இது வந்துச்சு. ஆனா ம். இப்ப எதுவுமே கிடையாது. பாத்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யாருக்கும் எதுவும் ஆகாது. இது ம். நம்மளுடைய ஒரு மாயை அப்படித்தான். நம்ம ஒருத்தர் தான் இந்த உலகத்த கட்டி காப்பாத்த போறது கிடையாது. நம்மள மாரி பல கோடி சரவணன் இந்த உலகத்துல இருக்கான். ம். அதனால நம்ம வீணா எதுக்குமே முதல்ல பதட்டப்பட வேண்டாம். ம். பதட்டப்பட வேண்டாம். ம். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ம். எல்லா நேரத்துலயும் யோசிச்சுக்கிடுவேன். ம். முடிசூடும் மன்னனும் கடைசியில பிடிசாம்பல் ஆகக்கூடிய வாழ்க்கை இது. ம். அப்படிங்கும்போது இந்த வாழ்க்கையில நான் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படணும், பதட்டப்படணும், டென்ஷன் ஆகணும். ம். வேண்டாம் பாத்துக்கலாம். எது வந்தாலும் டேக் இட் ஈஸி. வந்தா டேக் கேர், போனா டோன்ட் கேர். ம்ஹ்ம். நம்ம வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா ஜாய் பண்ணி வாழணும். ம். அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 12, 13 இடங்கள் எனக்கு தெரியாத இடங்களுக்கு சுத்தி பார்த்து போனேன். ம். ஒய்ஃப் இல்ல, குழந்தை இல்ல, யாருமே இல்ல. வீட்டுல சொல்லிட்டு போவேன். வேலை விஷயமா வெளிய போயிட்டு வரேம்மா, தப்பா எடுத்துக்காதம்மா. சரி மாமா போயிட்டு வாங்க அப்படிங்கப்ப, நான் முதல்ல டக்குன்னு நினைச்சா ஊட்டிக்கு போயிருவேன். நினைச்சா மதுரைய சுத்தி பார்த்துருவேன். நினைச்சா கோயம்புத்தூர் ம். சுத்திக்கிட்டே இருப்பேன். எனக்கு அந்த என்ன சொல்றது ஒரு தெரியாத ஆட்கள ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கணக்கு பாராத முகத்த பார்க்கும்போது, சரி இப்படி மக்கள் இருக்காங்களே ம். அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு. இப்ப லேட்டஸ்ட்டா சென்னை கூட வந்துட்டு தான் போனேன். ம்ஹ்ம். சென்னை கூட வந்து தான் அப்படியே பாட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஃப்ரெண்ட பார்க்கணும்ன்றதுக்காக அப்படி சும்மா வந்துட்டு போனேன். ம்.
இவ்வளவு இது ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அடுத்து ம். இன்னும் எனக்கு இந்த 201 நாள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ம். எனக்கு வந்து ஜஸ்ட் இப்பவும் சொல்றேன், எனக்கு வந்து ஒரு ம். மிராக்கிள் தான். 201 நாள் நம்ம வந்துட்டோமா அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. இன்னும் 201 தானே வந்திருக்கோம். இன்னும் நெறைய இருக்கே. சில விஷயங்கள் இதுல வந்து எனக்கு வந்து ஏற்றங்களாகவும் இருந்தது. ம். சில விஷயங்கள் எனக்கு சறுக்கல் பாதையில கொண்டு போற மாரி இருந்துச்சு. ஆனாலும் நான் எனக்கு என்னன்னா, என்னோட மன உறுதியினால என்னன்னு ஏன்னா பாத்துக்கலாம். எதுனாலும் பாத்துக்கலாம். எதுக்குன்னு டென்ஷன் ஆகக்கூடாது. எதுக்குமே பதட்டப்பட வேண்டாம். ம். பாத்துக்கிடலாம். நான் பதட்டப்பட்டா நான் வந்து குழப்பம் அடைஞ்சிருவேன். அப்போ ம். குழப்பம் அடையும்போது என்னோட மூளை வந்து சரியா வேலை செய்யாது. ம். அப்படி சொல்லி உட்கார்ந்தேன். நான் பாட்டுல இப்ப பீஸ்ஃபுல்லா இருக்கேன். ம். இப்ப எனக்குன்னு டைம் கிடைக்கிற டயத்துல பசங்களுக்கு இப்ப பாடம் சொல்லி குடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ம். டியூஷன் போயிட்டு இருக்கு. ம். டியூஷன் போயிட்டு இருக்கு. எனக்கு இப்ப என்ன ஒரு ஃபீலிங்ஸ் வருதுன்னா, நம்ம ஆஹா! இத வச்சு நம்ம மேற்கொண்டு அடுத்து படிக்கலாம். ம். அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் தாட் வருது. ம். அந்த தாட் வரும்போது என்னன்னா, ஒரு உள்ள இருக்கிற அந்த உள்ளுணர்வு 2 உணர்வு இருக்கு இல்லையா? நல்லது, ம். கெட்டது சொல்லிக் கொடுக்கும்ல. ம். அதுல அந்த கெட்டது சொல்றது வந்து, "நீ உன்னால முடியாது" அப்படிங்குது. அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, முடியாதுன்னு நீ சொல்ல வந்து இல்ல. உன்ன நான் ஜெயிச்சு காட்டுறேன். ம். என்னையவே நான் ஜெயிக்கிறேன். ம். இந்த எண்ணங்கள் வந்து எனக்கு வந்து அதிகமாகுது. ம். இது இவ்வளவு தூரத்துக்கு எனக்கு வந்து வழி நடத்துன உங்களுக்கு மிக, 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 மிக நன்றி. அதத்தான் ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லியிருக்கணும். பரவால்ல. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா? ம். எனக்கு வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் தோக்காது. எனக்கு என்ன இன்னும் வந்து என்னன்னா, நானே ஒரு சவாலா ஏதோ ஒரு வாய்ப்ப உருவாக்கி, அதுல ம். வர்ற கஷ்ட நஷ்டத்த நான் ஃபேஸ் பண்ணணும். அப்படிங்கிற ம். ஒரு இதுல வந்து போய்க்கிட்டே இருக்கு. இந்த கம்பெனில இருந்து கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எங்க வேலை பார்த்த கம்பெனில கூப்பிட தான் செய்றாங்க. ம். சார் வாங்க, மீண்டும் வாங்க பேசுவோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு போதும்பா. நான் ம். போறேன். எனக்கு சம்பளம் ரொம்ப கம்மியா குடுக்குறீங்க. நான் போறேன் அப்படின்ட்டு ம். 3, 4 நாடுக்கு விசா போட்டேன். விசாவுக்கு வந்து ட்ரை பண்ண மாரி காட்டிட்டேன். ம். இந்த நாள்ல நான் போற மாரி இருக்கு. அதனால என்ன விட்டுருங்கப்பா போதும். அவ்வளோதான். ம். போதும் 2 வருஷம் உங்களுக்காக உழைச்சு குடுத்துட்டேன். போதும்டாப்பா. ம். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேற ஒரு நாட்டுக்கு விசா போட்டிருக்கிறேன். ம். இப்ப மெயின் விஷயங்க. இந்த ஜர்னிய ஃபாலோ பண்ண பிறகு, இது வந்து ம், ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்க. இத வந்துட்டு ம், நம்பவே முடியாத விஷயங்க. ம். அப்படின்ற மாரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குங்களா உங்களுக்கு? அதான் வந்து மத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனே. ஆமா. நம்ப நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு சொல்றோம் இல்லையா? ம். பெரிய விஷயங்க பாடி இது. வந்து சான்ஸே இல்ல. என்ன சொல்றதுன்னா, என்னுடைய ம். என்னுடைய வெயிட் வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சது. ம். எனக்கு தூக்கம் நல்லா வந்தது. ம். ஃபேஸ் வந்து நல்ல க்ளோ ஆனுச்சு. ம். ஃபர்ஸ்ட்லாம் ஒரு ஒரு 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் வந்தாலே இந்த மாரி வீசிங் வந்து அதிகமா வரும். ம். இப்ப எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட்லாம் எதுக்கு எடுத்தாலும் சண்டை வரும். மிஸ்ஸஸுக்கும் எனக்கும். இப்ப எந்த ஒரு சண்டையும் இல்ல. ம். மிராக்கிள் 1. அடுத்து இந்த ஃபேஸ் க்ளோ ஆனது. ம். ஃபீமேல் அட்ராக்ஷன். ம். ஃபீமேல் அட்ராக்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட்லாம் பெண்கள் பார்த்தாலே அவங்க என்னைய விட்டு அவாய்ட் பண்ணி தான் போவாங்க. ம். இப்ப என்னடான்னா, அந்த கூட்டத்துல அவங்க பெண்கள் கூட்டத்துல இருக்காங்கன்னா, வாண்டடா வந்து பேசுவாங்க. ம். அடுத்து மணி அட்ராக்ஷன். ம். நல்ல உறக்கம், நிம்மதி ஃபர்ஸ்ட்டு. அந்த வார்த்தை தாங்க. இப்ப நான் சொல்ல எது நீங்க வருதோ சொன்னீங்க இல்லையா? இல்லையோ, எல்லாமே எது வருதோ இல்லையோ, நான் என்ன ம். நினைச்சுருவேன், எவ்வளவு பெரிய வீட்டுக்கு முன்னாடி எவ்வளவு சண்டை நடந்தாலும், வேண்டாம். இதனால என் நிம்மதிய நான் இழக்கக்கூடாது. என்னுடைய மனச வந்து நான் வந்து ம். சாந்தமாவே வச்சுக்கணும். யாரு எப்படியும் ம். எனக்கு தேவை என்னுடைய பணம் காசுங்கிறதோட, ம். நான் படுத்தேனா, ம். தூக்கம் நல்லா வரணும். ஆழ்ந்த தூக்கம் எனக்கு வரணும். சூப்பருங்க, சூப்பருங்க. ஒரே எந்த ஒரு ஒரு நிமிஷம். எந்த ஒரு ஆபாசமான எண்ணமோ, எந்த ஒரு தவறான எண்ணமோ, படபடப்பும் எனக்கு வரக்கூடாது. ம். ஒரு நிமிஷங்க. இப்போ ம், ஒரு பெர்சன் வந்து என்கிட்ட வந்து கால் பண்றாரு. இது மாரி வீடியோ ம், பார்த்தாங்க ஜாயின் பண்ணணும் கிளாஸ்ன்ட்டு. ம், நான் எடுத்தோனே ஒரு கேள்வி கேட்டேன். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் நானு. ம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு, நல்லா இருக்கேன் சார்ன்னாரு. ம், நிம்மதியா இருக்கீங்களான்னு கேட்டேன். ம். பதிலே இல்ல. சைலண்ட் ஆயிட்டாரு கொஞ்ச நேரம். அ, அப்ப மறுபடியும் லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் கேட்டு மறுபடியும் வந்து பேசினேன். அ, இல்ல சார் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்க. ஓகே, ஓகே. ம், பட் ம், இந்த நிம்மதின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்க. எனக்கு அப்படியே ஒரு மாரி ஆயிடுச்சுங்க சார் எனக்கு. ம், என்னங்கன்னு கேட்டதுக்கு, இல்ல சார் அதெல்லாம் இல்ல சார். அதெல்லாம் இல்லாம போயிட்டு எனக்கு பல வருஷம் ஆயிடுச்சு சார்ன்ட்டாரு அவரு. ம், நான் நிம்மதியா இருந்து பல வருஷம் ஆயிடுச்சுன்ட்டாரு. எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. ம், அவர் சொல்றாருங்க, எனக்கு நிம்மதியான்றதே இல்லன்னு சொல்ட்டாரு அவரு. எனக்கு ஒரு மாரி ஆயிப்போச்சு எனக்கு. ம். ஏன்னா, அவர் இடத்துல நம்ம இருந்திருக்கோம். கண்டிப்பா. அந்த இடத்துக்கு நம்ம உடனே போயிட்டோம். பழைய வாழ்க்கைக்குள்ள நம்ம போயிட்டு பார்க்குறோம். ஐய்யய்யோ! எவ்வளோ கஷ்டமா இருக்கு பாத்தீங்கன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டேன் நானு. ஆமா. நெறைய பேர் கேட்கறாங்க, "நல்லா இருக்கீங்களா?" நல்லா ம், இருக்கேன் சார்." ம், "நிம்மதியா இருக்கீங்களா?" பதிலே ம், இல்ல. ம். சில பேர் ஓப்பனா சொல்லுவாங்க, "சார் அதெல்லாம் இல்ல சார்ன்னுவாங்க." சரி. "என்னப்பா நிம்மதியா இருக்கியாப்பா?" "இல்ல அ, சார்." அ. உடனே சொல்லுவாங்க, "அதெல்லாம் இல்ல சார்." ரைட்டு. பட் சில பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த நிம்மதிக்காக நான் வந்துட்டு முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் சார். கிடைக்க மாட்டேங்குது ம், சார். ம், ஜெனுயினான வார்த்தை உண்மையாவே அது. ம், அந்த நிம்மதி வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து முயற்சி பண்றேங்க. ஒரு ஒரு நாளும் முயற்சி பண்றேங்க. ம், ஒரு ஒரு நாளும் தோத்து போயிட்டு இருக்கேன்.
ம். எப்படி சார் பண்ணிட்டோம்? ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு புரியல. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ரொம்ப சிம்பிள் அவங்களுக்கு புரியல. புரியுதுன்னு புரிஞ்சிச்சு. பட் அத வந்து ஃபாலோ ரியல் பண்ணல. லைஃப்ல நடக்க அத மாட்டேங்குது. கொண்டு வர மாட்டேங்காங்க. ஆமா. அதாவது மைண்டுக்குள்ள நாலேட்ஜ்ல இருக்கு. ஆமா. பிராக்டிகல் லைஃப்ல வந்து அது நடக்க மாட்டேங்குது. நடக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒருத்தர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கஷ்டமாயிரும். ஐயய்யோ! ம்ஹ்ம். என்னடா இது மாரின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கஷ்டமாயி போகுது. ம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் வந்துட்டு நீங்க போய் கேட்கறீங்க ஒருத்தர்கிட்ட போய் நல்லா ம். இருக்கீங்களாப்பான்ட்டு. ம். நல்லா இருக்காதுன்றாரு. ம். உடனே வந்து நிம்மதியா இருக்கீங்கன்னு கேட்கறாங்க. ம். கேட்கறீங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்க? ம். நிம்மதியெல்லாம் இல்லைங்க அப்படின்றாங்க. ம். ம். இது யூனிவர்சலா எங்க போனாலும் வேலை செய்யும் இந்த மாரி. கண்டிப்பா, கண்டிப்பா. ஒருத்தர் ஆப்போசிட்ல இருக்கவர் நிம்மதியா இல்லன்னு சொன்னோம்னா, ம். முடிஞ்சுச்சு வேலை. ஆமா. அதுக்கப்புறம் நம்மளாலயும் பேச முடியாது மேற்கொண்டு. கண்டிப்பா. ஏன்னா பேசணுன்றதும் உங்களுக்கு மைண்ட் பிளாங்க் ஆயிரும். ஆமா. மேற்கொண்டு அவங்கள்ட்ட இருந்து எதுவும் நம்மளால வந்துட்டு வார்த்தைகள ஜத வந்து ஆமா கேட்க முடியாது. ரிசீவ் பண்ண முடியாது. கண்டிப்பா. பட் உங்களுக்கு அந்த நிம்மதி கிடைச்சிருக்குல்ல, அது ரொம்ப சந்தோஷம் உண்மையாவே. இது வந்து எனக்கு பத்தாதுங்க. சிம்பிளா சொல்றேன் இது வந்து எனக்கு பத்தாது. ம். ஆனா, இதுல வந்து நீங்க சொல்லிக் குடுத்ததுல தனி மனித ஒழுக்கம், ம். லா ஆஃப் அட்ராக்ஷன். ம். நம்ம எப்படி இருந்தா நமக்கு அந்த ஈர்ப்பு விதி வேலை செய்யும். ம். மனசையும், உடலையும், மூளையையும் எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிடணும். ம். எல்லாமே முக்கியமா நான் சொன்ன மாதிரிதான். ம். மிக, மிக முக்கியமா நீங்க இத செஞ்சா என்ன கிடைக்கும்னு கேட்டீங்க. எனக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷம், நிம்மதியான ஒரு உறக்கம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு என்ஜாய்மெண்ட். நான் என்னுடைய விஷயங்கள்ல யாரும் தலையிடல. ம். சுதந்திரமான ஒரு வாழ்க்கை. சூப்பரா போயிட்டு இருக்கு. ம். இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இப்படியே போயிரணும். பொத்தனாப்புல போயிரணும். நமக்கு எதுக்கு வம்பு? இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருவோம். சரி ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க் யூ. சரி ஓகே பாய்ங்க. சரிங்க ப்ரோ. ரொம்ப ரொம்ப நன்றி. ம். ஓகே ப்ரோ. தேங்க் யூ.